அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிய போது ரங்கராஜ் பாண்டே கிட்ட கேட்குறாங்க, மசூதியை இடிச்சிட்டு கோயில் கட்டினது சரியா? நீங்க ஏங்க அப்படி பாக்குறீங்க? கோவில் இருந்ததை இடிச்சிட்டு மசூதி கட்டியிருக்காங்க, அதனாலதான் அங்க திரும்பவும் கோயில் கட்டியிருக்காங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்றாரு. நீங்க பாக்குற விதமே தப்பு, நீங்க இப்படி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்து சொல்றாப்புல. அது எப்படின்னா, என்னைய பொறுத்த வரையும் மசூதியை இடிச்சிட்டு கோயில் கட்டினது சரியா அப்படின்னு கேட்டா தவறு. கோயிலை இடிச்சிட்டு மசூதி கட்டியிருக்கலாம், அது அவங்க பண்ண தவறு. அதுக்கு பதிலாக நம்ம மசூதி இடிச்சிட்டு கோயில் கட்டினது தவறு தான். அந்த இருந்துச்சு இல்லை அதெல்லாம் செகண்டு, ஆனால் கட்டினது தவறு. இதுதான் பதில். ஆனால் அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, கோயிலை இடிச்சு தாங்க மசூதியை கட்டினாங்க, அந்த இடத்துல மசூதியை இடிச்சிட்டு கோயில் கட்டினா என்ன தவறு அப்படிங்கிறது மாதிரி அவர் ஒரு வேற ஒரு டாபிக் எதுக்கு ஆன்சரோ அதை விட்டுட்டு இன்னொரு ஆன்சர் சொல்றாப்ல, அதோட சம்மந்தப்படுத்தி சரிங்களா. ராமர் கோயில் கட்டிய போது இந்த மாதிரி பேசிய பாண்டே, அதுவே இப்போ அசாம் முதல்வர் நானவாபி மசூதியை இடிச்சிட்டு கோயில் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவார்னா, அவர் இதை சொல்லலையா இவர் இதை சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு பல எக்ஸாம்பிள் சொல்லுவார். எடுத்துக்காட்டாக, கோயில்களை எல்லாம் இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லலையா, சாமிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லலையா, அப்போனா அவர் இந்துக்களுக்கு எதிரானவரா, முஸ்லிம்களுக்கு ஆதரவானவரா? அவர் ஒரு சித்தாந்தத்தை பேசுறாருங்க, அவருடைய கொள்கையை சொல்றாரு, அவருடைய சித்தாந்தத்தை பேசுறாரு. அவர் எதுக்காக சொல்றாருன்னா, அந்த மசூதியை இடிச்சிட்டு பெரிய மசூதி கூட கட்டி கொடுப்பாரு, இல்ல வேற ஏதாவது இருக்கும். அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அவருக்கு தாங்க தெரியும். இது கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லலை. அவர் கட்சியை சார்ந்தவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு அவருக்கு தான் தெரியும். அவர் மனசுக்குள்ள வேற ஒன்று இருக்கலாம், அவங்களுக்காக வேற ஏதாவது ஒரு பிளான் வச்சிருக்கலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத முடிச்சு போட்டு அவங்க இப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பேசுவோம். ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இடஒதுக்கீடுங்கிறது எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இருக்கு அப்படிங்கிறேன். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரே குடும்பத்தில் அப்பா அனுபவிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் மகன் அனுபவிக்கிறான், அதுக்கப்புறம் அவரோட பையனும் அனுபவிக்கிறாங்க. இது எப்படி நியாயமானதா இருக்கும்? ஒருத்தர் ஜட்ஜா இருக்கிறாருல, டி தனஞ்சய சந்திரசூட் இருக்கிறாருல, சாதகமா சில தீர்ப்புகள்லாம் கொடுத்திருக்கிறாரு. ஓகே, வெல்கம், குட். உங்க அப்பா யாரு, அவங்க தாத்தா யாரு, அவங்க மூதாதையர்கள் யாரு, கட்சுன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவங்க தாத்தா யாரு, அவங்க பாட்டனார் யாரு, இப்படி கண்ணு முன்னாடி ஒரு குரூப் குடும்பம் குடும்பமா ஒரே இடத்துல உட்கார்ந்து கும்மி அடிக்கிறான். அதை பார்த்து நம்ம கோவமே வர மாட்டேங்குது. அந்த கருவறைக்குள்ள ஒரு குரூப் உட்கார்ந்து இருக்காங்க. என்னைக்காவது ஏன்பா நீ இருந்த, உங்க அப்பா இருந்தாரு, உங்க தாத்தா இருந்தாரு, அவங்க அப்பா இருந்தாரு, அவங்க தாத்தா இருந்தாரு, நான் எப்பதான்டா உள்ள வருதுன்னு அங்க கேட்கவே மாட்டோம். நம்ம நான் சொன்னேன் 18 வருஷம் தான் ஆகுது கல்வியில இடஒதுக்கீடு கொடுத்து. 18 வருஷம் ஆச்சுல, 18 வருஷமா ஒரே ஒரு வருஷமாவது ஏதாவது ஒரு ஐஐடியில கம்ப்ளீட்டா ரிசர்வேஷன் ரோஸ்டரை ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்னு எவனாவது பிரமாண பத்திரம் கையெழுத்து போடுவானா? மாட்டான். ஏன் மாற்ற? நீ அப்ப 18 வருஷத்துல ஒரு வருஷம் கூட உருப்படியா கொடுக்கல, அதுக்குள்ள 18 வருஷம் ஆச்சு ஒளிச்சிருவோமானா போடா வெளியே முதல்ல அப்படின்னு விரட்டி தான் விடணுமே தவிர அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க முயற்சி பண்ணலாம், அவ்வளவுதான். இந்த வீடியோல இவர் என்ன பேசியிருக்காருன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. அதே ஸ்டாண்ட்ல தான் நானும் இருக்கேன். என்கிட்ட கேட்டாலும் நானும் இந்த மாதிரி தான் பேசியிருப்பேன், இதுதான். ஆனா யோசிச்சு பார்த்தேன், அந்த பையன் கேட்குற கேள்வி என்ன? ஒரு வீட்டில் ஒருத்தவங்க கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க, அதே மாதிரி இடஒதுக்கீடு இல்லை, அவங்களுடைய மயனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அப்பாவும் அம்மாவும் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்க மயனும் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க, மருமகளும் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய பேரன் பேத்தி அவங்களும் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க. சமூகத்தில் நான் நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பையன் படித்து கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டான்னா பொண்ணும் கவர்மெண்ட் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. அப்பாவும் அம்மாவும் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க, பிள்ளையும் கவர்மெண்ட் வேலைக்கு படிக்க வைக்கிறாங்க இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து. அவனுக்கு ஒரு லிமிட் ஏஜுக்கு மேலே கல்யாணமும் பண்ணி வச்சுறாங்க. கவர்மெண்ட் வேலை வாங்காட்டாலும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் போய் இன்ஸ்டியூட்டில் படித்து வேலை வாங்குறாரு. அந்த அளவுக்கு அவங்க பொருளாதார ரீதியாக ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. அதனால அவங்களால அது பண்ண முடியுது. நான் அதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க ஃபேமிலி கொஞ்சம் வெல் செட்டில் இல்லாட்டாலும் செட்டில். அப்பாவும் அம்மாவும் கவர்மெண்ட் வேலை பார்க்கறதுனால மயனும் கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட இன்ஸ்டியூட்ல படிச்சு வேலை வாங்குற அளவுக்கு பொருளாதார ரீதியாக அவங்க கொஞ்சம் ஸ்டாண்ட்ல இருக்காங்க. இடஒதுக்கீடு வேலை வாங்கி போயிடறாங்க, அவங்க அப்படியே வம்சாவளியா வாங்கிட்டு போயிடறாங்க சரிங்களா. இது சரியா அப்படின்றதுதான் அந்த பையன் கேட்கக்கூடிய கேள்வி. ஆனா அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னாரு. என்கிட்ட கேட்டிருந்தா கூட நான் இதை யோசிக்கிறதுக்கு முன்னாடி அதே பதில தான் சொல்லியிருப்பேன். நானும் இவருடைய ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன். அந்த பையன் கேட்கறதுக்கு, இப்படி வம்சாவளியும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிக்கிட்டே இருக்கு, இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? திறமை இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் கிடைக்கிறது இல்லையா அப்படிங்கிறது மாதிரி அவன் கேட்கிறான். கரெக்ட் தான். இது கண்டிப்பா ஒரு தவறானது தான். ஆனா நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா,
விஜயுடைய அப்பா வந்து கஷ்டப்பட்டு சினி ஃபீல்டுக்குள்ள வராரு. நிறைய ஹீரோவுடைய அப்பா வந்து கஷ்டப்பட்டு தான் சினி ஃபீல்டுக்குள்ள வந்திருப்பாங்க. அவங்க காலகட்டத்தில் பல அவமானங்களையும் பல கஷ்டங்களையும் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பிரைவேட் கம்பெனியில ஒரு பெரிய சிஓ வரைக்கும் இருக்கட்டுமே, அவங்க வந்து ஒரு கீழே அடித்தளத்துல வந்து ஒரு சூப்பர்வைசரா கீழே ஒரு மட்டத்துல இருந்து படிப்படியா வளர்ந்து டிஎல் ஏஎஸ்எம் இந்த மாதிரி வளர்ந்து 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 போய் பெரிய டைரக்டரா பெரிய லெவலுக்கு போயிருப்பாங்க. சரிங்களா? ஒரு தொழில் பண்றதா இருக்கட்டுமே, ஒரு சின்ன டீ கடை வச்சு அதை டெவலப் பண்ணி பிரான்ச்சைஸாக கொடுத்து இந்த மாதிரி சின்ன ஒரு அடித்தளத்துல இருந்து ஒரு பேக்கரி ஓனரா இருந்தா கூட ஒரு சின்ன கடையை வச்சு அதை டெவலப் பண்ணி போயிருப்பாங்க. அதை வந்து அடுத்து அவங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போவாங்க, அவங்க பிள்ளைகள் பேரன்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க, அவங்க வெல் செட்டில் ஆயிருப்பாங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கஷ்டப்பட்டு தானே இந்த இதில் வந்து வந்திருப்பாங்க. சரிங்களா? அவங்க படிச்சு அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து அவங்க வந்து பொருளாதார ரீதியா ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு அவங்க எவ்வளவு முயற்சி எடுத்திருப்பாங்க. அவங்க வந்து அவங்க திறமையை வச்சு தான் வராங்க. சரிங்களா? அவங்க திறமையை வச்சு அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை வச்சு தான் அவங்க வந்து மேலே வராங்க. அவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் பையா ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய பிள்ளைகள் பேரமார்கள் வந்து கொஞ்சம் வளர்ந்து முன்னேறி போறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி சில போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். இதற்கான தீர்வே இல்லையா அப்படின்னு கேட்டா எல்லாத்துக்குமே நம்ம தீர்வு வந்து பட்டுன்னு கொண்டு வந்துட முடியாதுங்க. இப்போ வரைக்கும் வந்து சாதிய ஒடுக்குமுறை இடஒதுக்கீடுக்கான ஒரு தேவை இருக்கு. நம்ம சுதந்திரம் அடைஞ்சு 50 வருஷம் ஆயிருக்கலாம். இடஒதுக்கீடுனால ஒரு 20 வருஷமா வந்து நிறைய பேர் வந்து லோவர் காஸ்ட்ல இருந்து படிச்சு வேலை வாங்கியிருக்கலாம். சரிங்களா? இருந்தாலும் இன்னும் அதற்கான தேவைகள் இருக்கு. இதுல மாற்றத்தை கொண்டு வரக்கான அவசியம் இன்னும் வரல. நம்ம பல இடங்களை பார்க்கிறோம், இன்னும் வந்து சாதிய ஒடுக்குமுறைகள் இருக்கு. நீங்க இல்லாம இருக்கலாம், உங்களை சுத்தி இல்லாம இருக்கலாம், ஆனா எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறவங்களுக்கு இதனால பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் இதனால லாபமும் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? நீங்க ஒரு இடத்துல வந்து இந்த இதை வந்து நீங்க மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுனால எல்லா இடத்துல இருக்க மக்களும் பாதிக்கப்படுவாங்க. சரிங்களா? வந்து தவறா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் வந்து இதனால பாதிப்பு இருக்கத்தான் செய்யுது. ஆனா நீங்க உங்க திறமையை வச்சு படிச்சு முன்னாடி வரணும். பேரண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க, தாத்தா பாட்டி கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க. நீங்க அவருக்கு முன்னாடி போற அளவுக்கு நீங்க உங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு படிச்சு முன்னாடி போய் நீங்க கஷ்டப்பட்டு வேலை வாங்கணும். நீங்க வேலை வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க உங்க ஃபேமிலியை டெவலப் பண்ணத்தான் போறீங்க. சரிங்களா? அதற்கு முன்னாடி உங்களுடைய திறமையை வச்சு நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு நீங்க வந்து வேலை வாங்கணும். இதுதான் ஒரு தீர்வா இருக்கும். சரிங்களா? ஆனா அவர் வந்து எந்த மாதிரி இந்த வீடியோல பேசுறாருன்னா, அதுக்கடுத்து நீங்க இந்த துறைகள்ல பாருங்க, அவங்களுடைய பேரண்ட்ஸ் தானே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுறாரு. கேட்ட கேள்விக்கு என்ன, இதனால வந்து பாதிக்கப்படுறாங்களா, இது தவறு தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமா தவறு. அவர் வந்து அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கலாம்.